ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிறார். சமாதானமாய் இருப்போம். எரேமியா 29ஆம் அதிகாரம். கர்த்தரின் நீதி நியாயங்கள் மிக துல்லியமானது. அதை பற்றி இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு கணக்கீடு இருக்கிறது, மிக துல்லியமான ஒரு கணக்கீடு. நம் ஆண்டவர் எல்லா காரியத்திலும் துல்லியமான கணக்குகளாக கணக்கிட்டுதான் செய்கிறார். அதில் மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அற்புதங்களும் உள்ளடக்கி இருக்கிறது. சரி, அது எப்படி என்று பார்ப்போம். இந்த செய்தியில் நாம் அந்த கணக்கீடுகளை கவனிக்கலாம். முக்கியமாக 1000 வருட அரசாட்சி என்று சொல்லுகிறோம். இந்த ஆட்சி முறை 1000 வருடம் நடப்பதற்கு காரணம் என்ன? ஏன் 500 வருடம் இருக்கக்கூடாது, 600 வருடங்கள் இருக்கக்கூடாது, அல்லது 2000 வருடம், 1500 வருடங்கள் இல்லாமல் ஏன் குறிப்பிட்ட 1000 வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது பொதுவான இதன் கருத்து 7000 என்பது முழுமையானது. 6000 ஆண்டுகளுக்கு பின்பு வருகிற 7வது நாளுக்கு ஒப்பாக, ஓய்வு நாளுக்கு ஒப்பாக என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது சரிதான். ஆனால் இன்னும் துல்லியமான சில விவரங்கள் இருக்கிறது. அதை குறித்து இந்த செய்தியில் பார்க்கலாம். 1000 வருடங்களுக்கும் இங்கு பாபிலோனில் எரேமியா ஐயா காலத்தில் யூதர்கள் சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போனதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. இதை வைத்து நாம் கணக்கிடலாம். அதை பற்றின தெளிவான விளக்கங்களை இந்த செய்தியில் பார்க்கலாம். அதாவது 1000 வருட அரசாட்சி என்று ஏன் சொல்லுகிறோம், ஏன் இது இத்தனை வருடங்கள் நடக்கிறது என்பதை. எரேமியா ஐயாவின் காலத்தில் யூதா ஜனங்களின் ராஜாவாகிய எகோனியாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் பிரபுக்களும் ஆசாரியர்களும், எருசலேமில் உள்ள பிரபுக்களும் ஆசாரியர்களும் தச்சரும், மர வேலை செய்கிறவர்கள் தச்சர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மரத்தினால் கார்பெண்டர் என்று சொல்கிறோம். அந்த மரத்தினால் செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறவர்கள் தச்சர். கொள்ளர் என்று சொல்லும் போது இரும்பு பொருள்களை நெருப்பில் வைத்து தயாரிக்கிறவர்கள். அந்த காலத்தில் இரும்பை நெருப்பில் வைத்து அதை அடித்து அரிவாள், கத்தி போன்ற பொருள்களை உருவாக்குவார்கள் அல்லவா, அவர்களை கொள்ளர் என்று சொல்வார்கள். இப்படி செய்கிற இந்த ஜனங்கள் தொழிலாளிகள், மர வேலை செய்கிறவர்கள், இரும்பு வேலை செய்கிறவர்கள், இவர்களையும் நேபுகாத்நேச்சார் பிடித்து கொண்டு போய்விட்டார் பாபிலோனுக்கு. அதாவது தேசத்தின் ராஜா, ராஜஸ்திரி, பிரபுக்கள், பிரதானிகள், முக்கியமானவர்களை எல்லாம், அதே போல இந்த தொழிலாளிகள், வேலை செய்கிறவர்களையே. இதில் தான் மிக நுணுக்கமான காரியங்கள் இருக்கிறது. எல்லாரையும் பிடித்து கொண்டு போகும்போது நேபுகாத்நேச்சார் ஏன் இந்த குறிப்பிட்ட ஒரு ராஜாவை, இவர்களை ஏன் பிடிக்க வேண்டும்? ஏன் இந்த கொள்ளர் தச்சரையும் பிடிக்க வேண்டும்? இதில்தான் அந்த கால அரசியல் பழக்கங்கள், அரசாட்சியின் நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. அதாவது அந்த ராஜா இந்த தேசத்தை அடிமையாக்கி விட்டால், இதே ராஜாவை வைத்திருந்தால் அடிமையாக இருக்க மாட்டான். அந்த ராஜாவை பிடித்து கொண்டு போய்விட்டால் அந்த நாடு நமக்கு அடிமையாகிவிடும். ஆனால் அங்கிருக்கிற பிரபுக்கள் இருப்பார்கள் அல்லவா, மந்திரிமார்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் சேர்ந்து புது ராஜாவை உருவாக்கி விடக்கூடாது. ராஜஸ்திரி இருந்தாலும் அவர்களை ராஜா ராணியாக்கி விடுவார்கள். அதனால் ராணியையும் பிடித்துக்கொள். பிரபுக்கள், மந்திரிகள் இருந்தால் அவர்கள் எல்லாம் சேர்ந்து புது ராஜாவை உருவாக்கி விடுவார்கள் என்று அவர்களையும் பிரபுக்களையும் பிடித்துக்கொள். பிரதானிகள் என்றால் முக்கியமான வேலை செய்கிறவர்கள், அதிகாரிகள், அவர்களையும் பிடித்துக் கொண்டு நேபுகாத்நேச்சார் போவதற்கு இப்படியெல்லாம் அந்த காலத்தில் பிடித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த ராஜ்யம் நம்ம விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அங்குள்ள முக்கியமானவர்களை பிடித்துக் கொள்வது. அது மட்டும் அல்லாமல் மர வேலை செய்கிறவர்களையும் இரும்பு வேலை செய்கிறவர்களையும் ஏன் பிடித்துக் கொண்டு போனார்கள் என்றால், இவர்கள் அங்கே இருந்தால் இவர்கள் அரிவாள், கத்தி, ஈட்டி போன்ற யுத்த ஆயுதங்களை தயாரித்து விடுவார்கள். இதை பயன்படுத்தி அந்த ஜனங்கள் எல்லாம் நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு, பாபிலோனின் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி வந்து விடக்கூடும் அல்லவா.
தங்கள் தேசத்தை அவர்கள் மீண்டும் சுதந்திரம் அடையும்படியாக எதிர்த்து யுத்தம் செய்துவிடக்கூடும். அதனால் அந்த வேலை செய்கிறவர்களையும் பிடித்துக் கொண்டு போய்விட்டால் மரவேலை செய்ய தெரியாதவர்கள், இரும்பு வேலை செய்ய தெரியாதவர்கள் யுத்த ஆயுதங்களை தயாரிக்க முடியாது. அதற்காக அதற்காகத்தான் இந்த வேலையாட்களையும் அந்த காலத்தில் ராஜாக்கள் பிடித்துக் கொண்டு போயிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த தேசத்தில் ஏழைகள், வயது முதிர்ந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் எழுப்பி வந்து புது ராஜாவை உருவாக்க முடியாத அளவுக்கு தன் பேச்சை கேட்கிற சிதேக்கியா போன்ற நேபுகாத்நேச்சாருக்கு கட்டுப்பட்டு இருக்கிற ராஜாவை ஏற்படுத்தி வைத்துவிட்டு இப்படியெல்லாம் தந்திரமாக வேலை செய்துவிட்டு போயிருக்கிறார். இது அந்த காலத்தில் இப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாக யுத்தம், அரசியல், அரசாங்க நுணுக்கங்கள் இவைகள் எல்லாம் தேசத்தை ஆளுகிறவர்கள், இந்த காலத்திலும் அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் இப்படிப்பட்ட இந்த வேத பகுதிகளை படித்து தியானித்தவர்களாய் இருந்தால் தேசம் எவ்வளவு நுணுக்கமாக, எவ்வளவு துல்லியமாக அரசாட்சி செய்யலாம். எல்லாவித ஞானமும் புதைந்திருக்கிற புதைப்பொருள் தான் இந்த வேதாகமம். அதை படிக்கும் பொழுது சகல ஞானத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம். குடும்பத்தை நடத்துவதாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளை வளர்ப்பதா இருந்தாலும் சரி, ஒரு தேசத்தை ஆளுகை செய்வதா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது, ஞானத்தை போதிக்கிறது. இப்படி பாபிலோனின் ராஜா இவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு போன பின்பு எரேமியா தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தை வந்தது அல்லவா, எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்னார் அல்லவா, அந்த செய்தியை எகோனியா ராஜாவினிடத்தில் எரேமியா சொல்லுகிறார். கர்த்தரின் வார்த்தையை எரேமியா கர்த்தரின் வார்த்தையை கேட்டு சிதேக்கியா ராஜாவினிடத்தில் சொல்ல, சிதேக்கியா ராஜா அதை நிருபமாக எழுதி பாபிலோனுக்கு ஆள் மூலமாக கொடுத்து அனுப்புகிறார். எலியாசார், கெமரியா என்னும் 2 பேர் கையில் இந்த நிருபத்தை சிதேக்கியா ராஜா கொடுத்து பாபிலோனில் இருக்கிற யூதர்களுக்கும், அதாவது யூத ஜனங்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அங்கிருக்கிறார்கள் அல்லவா, எகோனியா ராஜா எல்லாரும் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு செய்தி கொடுத்து அனுப்புகிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை எரேமியாவுக்கு வந்து அவர் மூலமாக சிதேக்கியா ராஜாவுக்கு வந்து சிதேக்கியா ராஜா இந்த 2 கையிலும் கொடுத்து, 2 பேர்கள் கையில் கொடுத்து, அதன் மூலமாக பாபிலோனில் சிறைப்பட்டு போன யூதர்களுக்கு இந்த செய்தி போய் சேருகிறது. அந்த நிருபத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை குறித்து பார்க்கலாம். கர்த்தரின் உண்மையான வார்த்தைகள். எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன யூதர்கள் அனைவருக்கும் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி, அங்கு பாபிலோனுக்கு போயிருக்கிறீர்கள் அல்லவா, அங்கேயே வீடுகளை கட்டி குடியிருங்கள். தோட்டங்களை நாட்டி மரங்களை நட்டு அதன் கனிகளை புசியுங்கள். அங்கு போய் நீங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், அதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யுங்கள். ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து நீங்கள் குடியிருங்கள். நீங்கள் அங்கே போய் குறுகாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து அவர்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கு போய் பெருக வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அங்கு போய் பெருகியிருங்கள். வீடுகளை கட்டுங்கள், தோட்டங்களை நாட்டுங்கள் என்றால் சாதாரண வாழ்க்கை வாழ தொடங்குங்கள். பாபிலோனிலேயே திரும்பி வந்து விடுவோமா, கர்த்தர் நம்மை மீண்டும் கொண்டு போய் விடுவார் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பாபிலோனில் போய் தங்கி இருக்கிறார்கள். நிரந்தரமாக அங்கேயே இருக்க போகிறோமா, நாம் திரும்பி நம் தேசத்திற்கு போய்விடுவோம் என்ற நம்பிக்கை இருந்திருக்கும். அவர்கள் எதிர்பார்த்திருந்திருப்பார்கள். அதனால் கர்த்தர் இந்த வார்த்தைகளை அனுப்புகிறார். நீங்கள் அங்கேயே இருங்கள், வீடு கட்டுங்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யுங்கள், சாதாரண வாழ்க்கை வாழ தொடங்குங்கள். நீங்கள் அங்கேயேதான் இருக்க போகிறீர்கள். உடனே எருசலேமுக்கு நீங்கள் வர முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின அந்த தேசத்தின் சமாதானத்தை தேடுங்கள். அந்த தேசம் சமாதானமாய் இருக்க நீங்கள் விரும்ப வேண்டும். அதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அங்கு போய் ஜெபம் பண்ணுங்கள். அங்கு
தேசத்தின் பாபிலோனின் சமாதானத்திற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது பாபிலோன் தேசத்திற்கு நான் சமாதானத்தை தருவேன். அப்படி அவர்கள் சமாதானமாய் இருக்கும்போது உங்களுக்கும் சமாதானம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி நீங்களும் சமாதானமாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டும் அல்லாமல் உங்கள் நடுவில் இருக்கிற தீர்க்கதரிசிகள், குறிக்காரர்கள், சொப்பனக்காரர்கள் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் சொல்லுகிற பொய் தீர்க்க தரிசனங்களை நம்பாதிருங்கள். அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், அதை நீங்கள் நம்பாமல் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உங்களை மோசம் போக்காதபடிக்கு உங்களை ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் ஏமாந்து போகாதபடிக்கு அவர்கள் வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடாதிருங்கள், அதை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் கர்த்தருமாகிய நம் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் பேச்சை நம்பாதிருங்கள், ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதாவது சொப்பனக்காரர்கள், குறிக்காரர்கள், பொய் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்காதீர்கள். உங்கள் மத்தியில் இருந்து அவர்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நீங்கள் இப்பொழுதே இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் எருசலேமுக்கு போய்விடுவீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா மூலமாக. உண்மையான தீர்க்க தரிசனம். அதாவது நீங்கள் அங்கு உடனே போவதில்லை, இங்கேயே வீடு கட்டி திருமணம் செய்து பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து நீங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து இங்கேயே இருங்கள். இப்பொழுதைக்கு நீங்கள் அங்கு போக முடியாது, உங்கள் சுய தேசத்திற்கு போக முடியாது என்று கர்த்தர் இட்ட கட்டளையை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களை ஏமாற்றுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பவில்லை, உங்களிடத்திற்கு நான் அவர்களை அனுப்பவில்லை. அவர்கள் சொல்வது போய் நம்பாதிருங்கள், ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். இந்த வார்த்தைகளை எல்லாம் எரேமியாவினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சிதேக்கியா ராஜாவினிடத்தில் சொல்லி ராஜா மூலமாக நிருபமாக கடிதமாக எழுதப்பட்டு 2 பேர் மூலமாக கொடுக்கப்பட்டு பாபிலோனுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த வார்த்தைகள் போய் அவர்களிடத்தில், யூதர்களிடத்தில் பாபிலோனில் சேருகிறது. பாபிலோனில் 70 வருடம் நிறைவேறின பின்பு நீங்கள் அங்கே 70 வருடம் இருக்க வேண்டும். பாபிலோனில் நிறைவேற வேண்டும். அந்த 70 வருடங்கள் நீங்கள் அங்கு இருந்து நிறைவேற வேண்டும். அது முடிந்த பின்பு நான் உங்களை சந்திப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை சந்தித்து உங்களை இந்த இடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படி, எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை மீண்டும் அழைத்துக் கொள்வேன் என்று சொன்ன அந்த நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 70 வருடம் நீங்கள் அங்கு இருக்க வேண்டும். அதன் பின்பு நான் உங்களை சந்தித்து மீண்டுமாக எருசலேமுக்கு அழைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நினைவுகளை, உங்கள் மனதில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நினைவுகள் எனக்கு தெரியும். அவைகளை நான் செய்வதற்காக நினைத்திருக்கிறேன். நான் நல் வார்த்தையை உங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த நன்மைகளை, அது தீமையல்ல, நன்மையை உங்களுக்கு நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 70 வருடங்கள் முடிந்த பின்பு அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவாக நான் நன்மையை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து என்னை தொழுது கொள்ளுவீர்கள், என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று ஒரு காரியத்தை நாம் கவனிப்போம். இந்த 70 வருடங்களை கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 70 வருடங்களில் பல காரியங்கள் இந்த வேத வசனத்தில் இருக்கிறது. கொஞ்சம் ஆழமாய் தியானிப்போம். கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லும் பொழுது, நல்வார்த்தையை நான் தருகிறேன், நான் நன்மையை செய்வேன், சமாதானத்தை தருவேன், 70 வருடம் முடிந்த பின்பு என்று சொல்லுகிறார். பின்பு 70 வருடம் நிறைவேறிய பின்பு நான் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் 70 வருடம் கர்த்தர் 70 வருடம் கழித்து சந்திப்பார் என்றால் 70 வருடம் அவர்களை விட்டு பிரிகிறார் என்று பொருளாகிறது அல்லவா? ஒரு பிரிவு, கர்த்தருக்கும் இஸ்ரவேலருக்கும், யூதர்களுக்கும் ஒரு பிரிவு அந்த காலத்தில் ஏற்படுகிறது. இது ஏன் நடக்கிறது என்பதை குறித்து நாம் சற்று தியானிப்போம். இதுதான் கணக்கீடு. என்ன இது கணக்கு என்றால், இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலம்
அந்த காலத்திலிருந்து அதற்கு முன்பாக 400 வருடங்கள் ஓய்வு நாட்களை இவர்கள் அனுசரிக்கவில்லை. இந்த ஓய்வு நாட்களை ஓய்வு நாளை இவர்கள் அனுசரிக்காததினால் அந்த நாட்களுக்கு தக்கதாக 70 வருடங்கள் இவர்கள் பாபிலோனில் அந்நிய தேசத்தில் அவர்கள் இருக்க வேண்டியதாயிற்று. யூதா தேசம் ஓய்வில் இருந்தது. யூதாவின் நிலங்கள் ஓய்வாய் இருந்தது. சரி, இதை குறித்து தெளிவாய் சற்று கவனிப்போம். அதாவது கர்த்தர் ஒரு வருடத்தில் சுமார் 70 நாட்களை ஓய்வாக கொடுத்திருக்கிறார். இதுதான் கணக்கீடு. அதாவது 7 பண்டிகைகளை இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த 7 பண்டிகைகளையும் கொண்டாடும் நாட்கள் 18 நாட்கள். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்கிறது. பஸ்கா பண்டிகை ஒரு நாள், புளிப்பில்லா அப்ப பண்டிகை 7 நாள், முதற்பலன் பண்டிகை ஒரு நாள், பெந்தகோஸ்தே பண்டிகை ஒரு நாள், எக்கால பண்டிகை ஒரு நாள், பாவ நிவர்த்தி நாள் ஒரு நாள், கூடார பண்டிகை 7 நாள். இப்படியாக 18 நாட்கள் பண்டிகைகளை கருத்தில் கொண்டாட சொல்லியிருக்கிறார். ஒரு வருடத்தில் ஓய்வு நாட்கள் 18. அதற்கு அடுத்தது 50 வாரங்கள். 50 வாரங்களுக்கு 7 நாளில் ஒரு நாள், ஒரு வாரத்தில் ஒரு நாள், கடைசி நாள் ஓய்வு நாளா இருக்கிறது 7ஆம் நாள். அதில் ஒரு 50 நாள். இப்படியாக 68 நாட்கள் வருகிறது. இன்னும் பெரிய ஓய்வு நாள் என்று இருக்கிறது. 7 ஓய்வு நாட்களுக்கு ஒரு ஓய்வு நாள். இப்படி சேர்த்து பார்க்கும்போது சுமார் 70 நாட்கள் ஒரு வருடத்தில் அவர்கள் ஓய்வை அனுசரிக்க வேண்டும். 400 வருடங்களில் இந்த நாட்களின் எண்ணிக்கையை நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு வருடத்திற்கு சுமார் 70 நாள், 100 வருடங்களுக்கு 700 நாட்கள், 400 வருடங்களுக்கு 28,000 நாட்கள், அதாவது 70 வருடங்கள் அவர்கள் ஓய்வை அனுசரிக்கவில்லை. அந்த ஓய்வை அனுசரிக்காமல், ஓய்வு அனுசரிப்பது என்றால் இவர்கள் வேலை செய்யாமல் ஓய்வை அனுசரித்திருக்க வேண்டும். 7 வருடங்களுக்கு ஒரு முறை நிலங்களை பயிரிடாமல், 6 வருடங்கள் முடிந்ததும் 7ஆம் வருடம் நிலங்களை பயிரிடக்கூடாது. நிலத்திற்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் கர்த்தரிட்ட கட்டளை. இது எல்லாம் இவர்கள் மீறியதினால் வருடங்களில் இவர்கள் ஓய்வை அனுபவிக்காமல் இருந்த 70 வருடங்களை பாபிலோனில் போய் அங்கிருக்கும்படி கர்த்தர் செய்தார். யூதா தேசத்தில் எருசலேமில் ஓய்வு அனுசரிக்க ஓய்வாய் போனது. ஏனென்றால் ஜனங்கள் அங்கு இல்லை. அவர்கள் அதை அனுபவிக்க முடியாமல் போனது. எவ்வளவு துல்லியமான கணக்கீடு! கர்த்தர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார்! ஆச்சரியமா இருக்கிறது, அற்புதமா இருக்கிறது. இந்த 400 வருடங்களுக்கும் இந்த 70 வருடங்களுக்கும் எவ்வளவு துல்லியமான கணக்கிட்டு கர்த்தர் நியாயம் தீர்த்திருக்கிறார். இதோடு இந்த கணக்கீடு முடியவில்லை. இன்னும் மிகப்பெரிய ஆழமான ஒரு காரியம் இங்கு இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், இந்த உலகத்தில் கடைசியாக 1000 வருட அரசாட்சி நடக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது என்று நமக்கு தெரியும். அது ஏன் குறிப்பிட்ட 1000 வருடம் நடக்க போகிறது? அதை குறித்து நாம் யோசித்து பார்க்கும்போது, கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு ரகசியம் புரிகிறது. 6000 வருடங்களில் வரும் ஓய்வு நாட்களை நாம் கணக்கிடும் போது அது 1000 வருடங்களாய் இருக்கிறது. அதாவது 400 வருடங்களுக்கு 70 வருடங்கள் ஓய்வு நாள், 4000 வருடங்களுக்கு 700 ஆண்டுகள் ஓய்வு நாள், 6000 வருடங்களுக்கு என்று கணக்கிடும் போது 1000 வருடம் அங்கு முழுமையாக வருகிறது. நாட்கள் படி கணக்கிட்டால் 1000 வருடம் துல்லியமாக வரும். நாட்களை வைத்து துல்லியமான கணக்கீடை செய்து பார்த்தார். இந்த 6000 வருடம் இந்த உலகம் சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவன் அதிகாரத்திற்குட்பட்டு நடக்கிறது. இந்த 6000 வருடம் முடியும் நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வந்து இந்த நாம் அனுபவிக்காத ஓய்வு நாட்களை, முக்கியமாக ஓய்வு நாள் என்றால் நாம் வேலை செய்யாமல் ஓய்ந்திருப்பது மட்டுமல்ல, கர்த்தரோடு இணைந்திருக்கும் நாள். ஆதியிலே ஆண்டவர் 7ஆம் நாளை ஓய்வு நாளை அனுசரியுங்கள், பரிசுத்தமாய் ஆசரிக்க நினையுங்கள் என்று சொன்னார்.
பரிசுத்தமாய் ஆசரிப்பது என்றால் கர்த்தருடைய சன்னதியில் காத்திருப்பது, கர்த்தருக்கு ஆராதனை செய்வது. என்றும் நாம் அப்படிதான் நினைத்துக் கொண்டு ஓய்வு நாள் ஆசரிப்பை செய்கிறோம். இப்படி கவனித்து பார்க்கும்போது 1000 வருடமும் கடைசியாக வரப்போகிற 1000 வருட அரசாட்சியில் நம் ராஜாதி ராஜா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு அவர் வந்து இருக்க போகிறார். அவர் அங்கிருந்து வரப்போகிறார். சகல பரிசுத்தவான்களோடும் தேவதூதர்களோடும் இந்த பூமியில் பரிசுத்த ஆட்சி நடக்கப் போகிறது. அவர் வந்து நம்மோடு இணைந்து நாமும் அவரோடு இணைந்து இந்த 1000 வருடம் ஓய்வை அனுபவிக்க போகிறோம். சமாதானமான சந்தோஷமான கர்த்தரோடு இணைந்திருக்கும் காலமா இருக்க போகிறது. உண்மையான ஓய்வு அந்த இளைப்பாறுதல் அங்குதான் கிடைக்க போகிறது. முக்கியமாக இந்த 1000 வருடத்தில் பொல்லாத ஆவிகள் எதுவும் இந்த பூமியில் இருக்காது, எங்கும் இருக்காது. எல்லாம் கட்டப்பட்டு பாதாளத்திற்கு போடப்படும். ஆண்டவர் வந்து அதை செய்து விடுவார், சுத்திகரிக்கப்பட்டுவிடும். கர்த்தரும் மனிதர்களும் மட்டும்தான், அதாவது கர்த்தரின் வல்லமையும் மனிதர்களின் வல்லமையும் தான் இந்த பூமியில் செயல்படும். இப்பொழுது அப்படி அல்ல, சாத்தானின் வல்லமையும் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வந்த பின்பு, நம் தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பின்பு அவர் எல்லா ஆவிகளையும் பாதாளத்தில் தள்ளி அடைப்பதினால், எல்லாம் விலகி போவதினால் கர்த்தருடைய வல்லமையும் மனிதனுடைய வல்லமையும் மட்டும் செயல்படுகிற இடமாக இந்த பூமி இந்த 1000 வருடத்தை அனுபவிக்கும். 1000 வருட அரசாட்சி நடக்கும். எவ்வளவு துல்லியமான அழகான கணக்கீடு! இந்த 6000மும் 1000மும் எப்படி வந்தது என்பது மிகப்பெரிய ரகசியம். இது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின காரியமா இருக்கிறது. தெரிந்து கொள்வோம். கர்த்தர் மிக துல்லியமாக நாம் செய்கிற பாவ புண்ணியங்களையும் துல்லியமாக கணக்கீடு செய்து மிக மிக துல்லியமாக எந்த கணினியாலும் கணக்கிட முடியாத அளவுக்கு துல்லியமான கணக்கீடுகளை செய்கிறவர் கர்த்தர். நீதி, நியாயம், பாவம், புண்ணியம் எல்லா கணக்கீடுகளையும் கால நேரங்களையும் கணக்கிட்டே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். இந்த பூமியில் நடக்கும் சம்பவங்கள் எதுவும் தானாக ஏனோ தானோ என்றெல்லாம் நடப்பதில்லை. மிக 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 துல்லியமாக, பேரழிவாய் இருந்தாலும், நன்மையாய் இருந்தாலும், கொள்ளை நோயாய் இருந்தாலும், யுத்தங்களாய் இருந்தாலும், செழிப்பாய் இருந்தாலும், உயர்வாய் இருந்தாலும், தாழ்வாய் இருந்தாலும் கர்த்தர் கணக்கிட்டே அதன்படி செய்கிறார். இந்த பூமியை அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். உணர்வடைவோம், கர்த்தருக்கு பயந்து நடப்போம். அவர் நம்மை காக்கிறவர். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. புரிந்து கொள்வோம். அவர் வல்லமை பெரியது, அவருடைய அன்பு பெரியது. அவருடைய வல்லமைக்கு பயப்படுவோம், அவர் அன்பை வாஞ்சிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் நம்மை காத்துக் கொள்வார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். 5955 வருடங்களுக்கு மேலாய் முடிந்து விட்டது. இன்னும் கொஞ்ச காலம்தான். நம்முடைய காலத்தில் நாம் கர்த்தரை பார்க்க போகிறோம், அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதலில் போய்விட்டோம் என்றால் ஆண்டவரோடு வரப்போகிறோம். அவரோடு வருவோம், இல்லை என்றால் அவரை பார்ப்போம் பூமியிலிருந்து. இப்படிப்பட்ட காரியம்தான் நடக்க போகிறது. எடுத்துக்கொள்ளப்படுதலில் போவதற்காக நாம் ஜெபிப்போம், ஆயத்தப்படுவோம். அதுவே சிறந்தது. அதற்கு முன்பாக வரப்போகிற உபத்திரவ காலத்துக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆரம்பம்.